டேய் வெயிட் பண்ணுடா, ஒரு 5 மினிட்ஸ் இருந்து பார்த்துட்டு போகலாம். டேய் மச்சான், அவர் வரமாட்டாரு. தேவையில்லாமல் எதுக்கு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணோம், வா போகலாம். அடம்பிடிக்காத சக்தி, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். வரலன்னா கிளம்பிடலாம். ஏன்டா சக்தி, அதான் அவ்வளோதான் சொல்கிறாங்கல்ல, இல்லைண்டா. ஏன் பாட்டி, உனக்கே தெரியாது அவரை பற்றி? அவர் வருவாருன்னு நீ நினைக்கிறியா? இவங்க போய் பேசியிருக்காங்கல்ல, ஒருவேளை அவன் வந்தாலும் வரலாம்ல மனசு மாதிரி. ஏ துர்கா, இன்னும் ஏன்டி இங்கே நின்றுட்டு இருக்க? வா போகலாம். டே சக்தி நில்லு. என்ன உனக்கு? நீயும் வெயிட் பண்ணலான்னு சொல்லுவ அதானே? வாடி போகலாம். டே ஒரு நிமிஷம் நில்லு, அங்கே பாரு. என்ன தெரிய பார்க்க சொல்கிற? வா போகலாம். ஃபர்ஸ்ட் இங்கே பாரு. டே சக்தி. என்ன என்ன வேணும் உங்களுக்கு இப்போ? டேய் லூசு, அவர் சொல்றது கேளு. என்னடா சொல்ல போறாரு? இனிமே இந்த பக்கமே வராத, நான் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லுவாரு. சக்தி லூசு மாதிரி பண்ணாதடா, ஒழுங்கா அவர் பேசுறது கேளு. டே சக்தி. என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்புறீங்களா? எங்களுக்கு டைம் ஆகுது. டே சக்தி, அரைஞ்சிருவேன்டா. இப்போ பேச போறியே இல்லையா ஒழுங்கா? சரிடா சரி, கோவப்படாதீங்க, நான் பேசுகிறேன். சொல்லுங்க. என்னை மன்னிச்சிருடா. என்ன? நீங்களா அப்படி பேசுறீங்க? ஆமா சக்தி, இத்தனை நாள் என் பொண்டாட்டி போனதுக்கு காரணமே நீதான்ட்டு நான் உன் மேல சரியான வெறியில இருந்தேன். ஆனா என்ன காரணத்துக்காக அவ போயிருக்கான்ற விஷயத்தையே உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு புரிய வச்சானுங்க. என்ன என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்று வெறுக்கணும்லாம் எதுவும் இல்லை சக்தி. உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் பொண்டாட்டி என்னை விட்டு போனது தான் ஞாபகத்துக்கே வருது. நான் என்ன பண்ணட்டும்? அதனால தான் உன் மேலே கோவத்தை காட்டிட்டு இருக்கேன். அதனால தான் நான் உன்னை முழுசாக அவாய்ட் பண்ணேன். என்னை மன்னிச்சிருடா. என்னப்பா சொல்றீங்க? நீங்களா அப்படி பேசுறீங்க? ஆமாம், நானே தான். நான் இத்தனை நாள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறதெல்லாம் தப்பு, அவங்களாம் சரிப்பட்டு வர மாட்டானுங்க, கூட இருந்து குழி பறிப்பாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் உனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைடா. ஆமாப்பா, இவனுங்க என் கூட பிறக்காத மாதிரி தான். மற்றபடி எனக்காக எல்லாமே பார்த்து பார்த்து செய்வானுங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்பயும் அவங்கள விட்டு கொடுக்க மாட்டேன். கடைசியாக என்னோட பொண்டாட்டி ஆசையை நிறைவேற்றாமே போய் சேர்ந்துருப்பேன். நல்ல வேலை உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு புரிய வச்சுருக்கானுங்க. அவள் நான் இருக்கன்ற தைரியத்தில் தானே உன்னை என்கிட்ட விட்டு போனான். அவள் கடைசியாக கேட்டுக்கிட்டதும் உன்னை நல்லா பார்த்துக்க சொல்லி தான். சாரிடா, இதனால உன்னை கண்டுக்கல. போதும்ப்பா, எவ்வளோ நேரம் தான் நீங்கள் சாரி கேட்டுட்டு இருப்பீங்க? ஒரு வழியாக புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, எனக்கு அது போதும். நேற்று நீ வந்த, என்னால் உன்கிட்ட ஒழுங்காக பேச முடியல. இன்னைக்கு உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், உன்னால இங்கே இருக்க முடியல. அட விடுங்க அங்கிள், நாங்கள் அடிக்கடி வரோம். இந்த ஏரியா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியாம்மா? உன் பேர் என்ன சொன்ன? துர்கா. ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க. அப்படியா அங்கிள்? தேங்க்யூ. நான் பார்த்து உனக்கு கட்டி வச்சிருந்தா கூட இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்க மாட்டாடா. நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் தெரில. பரவாயில்ல விடுங்கப்பா, இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. எல்லாத்துக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் நேற்று போய் பேசாதீங்கடான்னு சொன்னேன், ஆனால் என்ன பேசினானுங்கன்னு தெரில. நீங்கள் இன்னைக்கு வந்து என்கிட்ட பேசுகிறீங்க. அவனுங்க ஒரு சில உண்மையை சொல்லி என்னை புரிய வச்சானுங்க. சரி பார்த்து போங்க, ஃபோன் பண்ணுங்க சரியா? சரிங்கப்பா, எங்கள் 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. டே அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா. நீங்கள் எப்பயும் சந்தோஷமா இருப்பீங்க, இருக்கணும். தேங்க்ஸ் அங்கிள். எப்படியா அங்கிள், ஒரு வழியாக சக்திகிட்ட பேசிட்டீங்களே, எங்களுக்கு அது போதும். ஆமாம் அங்கிள், எங்கே நீங்கள் வரமாட்டீங்களோன்னு நினச்சோம். பரவாயில்ல, சரி வந்துட்டீங்க, நாங்கள் கிளம்புறோம். டைம் ஆயிடுச்சு எங்களுக்கு. என்னப்பா நீங்கள் இந்த காலத்தில் இப்படி இருக்கீங்க, எந்த ஒரு பலனுமே எதிர்பார்க்காம? எங்களுக்கு சக்தி மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிருக்கான், வேற என்ன வேணும்? ஆமாம் அங்கிள், ஃப்ரீயாக விடுங்க, ஜாலியாக இருங்க. உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. நீங்கள் எல்லாரும் இதே மாதிரி எப்பயும் ஒத்துமையாகவே இருங்க. அப்பா நாங்கள் வாங்க வாங்க. எப்படிப்பா, எங்கள் செலெக்ஷன் எப்படி இருக்கு? அருமை, போங்க. சரி சரி, எல்லாரும் பார்த்து பத்திரமா போங்க. போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் பார்த்துருங்க. எனக்கு என்ன, இங்கே ஒரு பையனும் மருமகளும் இருக்கா. எனக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பார்த்து போங்க. தாத்தா பாட்டி பாய், அண்ணி பாய். சரி, நீங்கள் எல்லாரும் பார்த்துருங்க, நாங்கள் கிளம்புறோம். ஆமாம், பாய் தாத்தா பாட்டி, சிஸ்டர் பாய். சரிப்பா, பார்த்து போங்க. பரந்தி பார்த்து போங்க. டே சக்தி, எதுக்கும் கவலைப்படாமல் தைரியமாக இருக்கா. அதான் உன் கூட உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்கள. ஆமாம் தாத்தா. சரி, எல்லாத்துக்கும் போயிட்டு வரேன்ப்பா. பார்த்து போங்க. அப்புறம் அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் சொன்ன விஷயத்தை எதுவும் முழுசாக சொல்லாததுக்கு. ஆமாம் அங்கிள், எங்கே அதை சொல்லிடுவீங்களோன்னு நினச்சி பயந்துட்டோம். நீங்களே நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதனால தான் நான் எதுவும் சொல்லலை. சரி அங்கிள், டைம் ஆச்சு, நாங்கள் கிளம்புறோம். பாய்.
போங்க. டேய் என் பையனா நீ எப்படிடா இப்படி மாறின? மாத்திட்டாங்கம்மா. இப்பதாண்டா என் மனசே நிம்மதியா இருக்கு. எப்படியோ சக்தி பையன்கிட்ட பேசிக்கிட்டேன். இவனுக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல. ஆமா மாமா, பாருங்க உங்க முகத்திலே சிரிப்பா வச்சிட்டாங்க. ஆமாம்மா, அதுவும் உண்மைதான். எல்லா நாளையும் பண்ணிட்டு போயிட்டானுங்க. ஆனா திரும்ப எப்ப வருவானுங்கன்னா தெரியல. அவங்க வரலன்னா நாம போலாம் ஒரு நாள். டேய் நீ ஏடா அப்படி பேசுற? ஆமாப்பா, இனிமே நம்ம வெட்டியா இருந்து என்ன பண்ண போறோம்? அங்கங்க போயிட்டு வரலாம். நீங்க எங்கெங்க போகணும்னு ஆசைப்படுறீங்களோ சொல்லுங்க, போயிட்டு வரலாம். நாம போயிட்டு வர கேப்ல நம்ம பையனும் மருமகளும் கொஞ்சம் நல்லா நிம்மதியா இருக்கட்டுமே, நம்ம தொல்லை இல்லாம. ஐயோ மாமா. சும்மா சொன்னம்மா, நீங்களும் கொஞ்சம் தனிமையா இருப்பீங்கல்ல. டேய் ஒரே நல்லா இவ்வளவு மாட்டமாடா உனக்குள்ள. சரிம்மா ரொம்ப புகழாதீங்க. சந்தோஷமா இருக்கு. திரும்ப எப்ப இந்த பயலுக வருவாளுங்கன்னு தெரியல. வர வர எனக்கு ஆபீஸ் வரவே பிடிக்கலடி. ஏன்டி? பின்ன என்ன, முன்ன இந்த ஆர்த்தி நிக்கி வந்து சாவடிச்சாளுங்க. இப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க. இந்த லட்சணத்துல அவளுங்க யாரு என்னன்னே தெரியாம வாய வேற கொடுத்துட்டோம். எப்படியே நடக்கிறது தானே விடு. அம்மா என்ன உனக்குள்ள ஏதோ மாற்றம் தெரியுற மாதிரி இருக்கு? அட அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லையே, ஏதோ வித்தியாசமா இருக்க மாதிரியே இருக்கு. என்னடி ஆச்சு உனக்கு? அட ஒன்றும் இல்லடி, தலை வலிக்குது. அதான் டீ சொல்லலான்ட்டு அந்த விஷயம் தென்னான்னு பார்த்தா அவனை ஆளையே காணும். அடைச்சி இதுங்களா? இதுங்களுக்கு நம்ம ஃப்ரெண்டையே அனுப்பிச்சுடுவோம். யார் போய் இதுங்கிட்ட பேசுறது? டேய் விஸ்வா, பார்த்துட்டா. ஸோ என்னடா நீ பாட்டுக்கு பார்த்துட்டு போயிட்டே இருக்க? நீங்க மட்டுமா இருக்கீங்க? எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களுக்குலாம் காஃபி கொடுக்க வேண்டாமா? நான் என் ஃப்ரெண்டை அனுப்பிச்சு விட்றேன். டேய் வாடா, சும்மா நடிக்காத. சரி சொல்லுங்க, என்ன வேணும்? 2 டீ எடுத்துட்டு வா. அவ்வளோதானே, வேற எதுவும் இல்லைல்ல? இல்ல இல்ல. டேய் ஒரு நிமிஷம் இல்ல. என்ன இப்போ என்ன வேணும் உனக்கு? ஐயோ ரொம்ப தான் அப்படியே அழுத்துக்கிற. இப்போ உனக்கு என்ன வேணும்னு தானே கேட்டேன். ஆமா, அந்த சக்தி யாரையோ கல்யாணம் பண்ணியிருக்கானாமே, உனக்கு தெரியுமா அந்த பொண்ணு யாருன்னு? எனக்கு வேலை இருக்கு. நான் என்ன வெட்டியாவா இருக்கேன் உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு? ஹே நிறுத்து. இப்போ நான் என்ன கேட்டேன்னு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கேன். டேய் மச்சான், இங்க என்னடா பண்ற? ஆல்ரெடி 2 கோல்டு காஃபி வேணும்னு சொன்னேன்ல. நீ தான் ரெடி பண்ணணும். நீ தான் நல்லா பண்ணுவ, வா. அட ஆமால, மறந்துட்டேன், வா போலாம். ஏய் நில்லு, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. என்ன வேணும்? அந்த சக்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு யாரு? அது டேய் அங்க பேர், அங்க 2 பேர் புதுசா வந்திருக்காங்க, போய் என்னன்னு கேளு போ. ஓ சரி மச்சான், சரி போறேன். அப்ப இவனுக்கு விஷயம் தெரியும். அதனால தான் அவன் ஃப்ரெண்டு ஏதோ சொல்ல வந்தான். நான் அவனை ஏன்ட்டையா மறைக்கிறேன்? இதை பாரு, சக்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு கூட எனக்கு தெரியாது. நீ சொல்லி தான் எனக்கு இப்பயே தெரியுது. அந்த பொண்ணு யார் என்னன்னா எனக்கு தெரியாது, சரியா? இப்போ என்ன உங்களுக்கு 2 பேத்துக்கு டீ தானே வேணும்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரும், நான் கிளம்புறேன். இரு, என்ன ரொம்ப அப்படியே பறக்குற? இரு. அப்படியா? சரி இரு, உங்களுக்கு டீ சொல்லிட்டு வந்துடுறேன். ஏய் அவன் ஃப்ரெண்டு ஏதோ சொல்ல வந்தாண்டி, இவன் அப்படியே வாய் அடைச்சிட்டான். அப்ப ஏதோ இருக்கு, என்னன்னு தெரியல. இவன் வேணுக்குனே மறைக்கிறான் நம்மகிட்ட. என்னவோ பண்ணிட்டு போறாங்க, விடுடி. ஏய் என்ன புதுசா இப்படி எல்லாம் பேசுற? நீயே என்ன யோசிச்சு பாரு, நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு அது சாதகமா தானே போய் முடியுது. அதனாலதான் அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாதுடி. நம்ம கூட ரம்யா இருக்கார்ல, நீ ஏன் கவலைப்படுற? அதுக்கு இல்ல, நம்ம நைஸா எப்படியாச்சும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், சரியா? டேய் ஏன்டா நான் சொல்ல வரும்போது தடுத்த? டேய் அவளுங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியக்கூடாதுடா. சக்தியை பற்றி, ஆர்த்தியை பற்றி, என் ஃப்ரெண்ட்ஸ் யாரை பற்றியுமே தெரியக்கூடாது, புரியுதா? நீ கண்டிப்பாக சொல்ல வந்ததை நான் தடுத்தேன்னு அவள் கண்டுபிடிச்சிருப்பா. உன்கிட்ட வந்து தனியாக மீட் பண்ணி கேட்பா. நீ எதுவும் மூச்சு விட்டுறாத, சரியா? சரி மச்சான், உனக்குள்ளே இவ்வளோ ஒரு மாற்றமாடா? சரி இன்னும் எத்தனை நாள் தான் இதையே சொல்லிட்டு இருப்ப, போ. ஆமாம் காவியா வரேன்னு சொன்னால? ஆமாண்டா, இன்னைக்கு வெளில போகலான்னு இருக்கோம். நீ கொஞ்சம் எங்கே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். கவலையை விடு, நான் பார்த்துக்கிறேன். சரி இது 2த்துக்கும் டீ எடுத்துட்டு வா. ஏதோ என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்டு சாவடிக்குதுங்க. நான் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுட்டு வரேன். சரி மச்சான். டேய் என்னடா நீ இப்படி மாறி போயிட்ட? ரம்யாலாம் அப்படியே தான் இருக்கா தெரியுமா? இன்னும் அருண் வேணும்னு. நீயும் ஆர்த்தி வேணாம்னு இப்படி முடிவெடுத்த? அப்படியா? நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். டேய் விஸ்வா, என்ன சொல்ற? ஆமாம், ஆர்த்தி எனக்கு கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்சிச்சு. நான் ஏன் தேவையில்லாமல் இனிமேல் அவளை டிஸ்டர்ப் பண்ணோம், அதனால தான் நான் அவளை விட்டுட்டேன். உனக்கு கோவமா இல்லையா?
ஏய் நான் எதுக்கு கோவப்படணும்? அவளுக்கு என்ன பிடிக்கல, அதுக்கப்புறம் நான் அவளை தொல்லை பண்ணக்கூடாதுல்ல. என்ன விஸ்வா நீ அப்படி பேசுற? ஆமாம். இவன் பயந்து போயிட்டான் போல. என்ன? எதுக்கு? வேற எதுக்கு? அந்த அருணுக்கும் நிதிஷ்க்கும் பயந்து நீ ஒதுங்கிட்டேன்னு சொல்லு. ஏய் தேவலாம் பேசாத. எனக்கு தெரியும்டா, அதான் உண்மை. ரம்யா மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீ என்ன இருக்கிய? சரி சரி, உன்னோட அட்வைஸ் முடிஞ்சிடுச்சா? ஏய் எனக்கு சத்தியமா ஒண்ணு மட்டும் புரியல. என்னதான் நடந்துச்சு உனக்கு? உண்மையை சொல்லு. ஏய் வெயிட் பண்ணு, வரேன். சரி. ஏய் என்ன போன பிரச்சனை? உங்களுக்கு டீ தானே கேட்டீங்க, இப்போ வந்துடும், வெயிட் பண்ணுங்க. ஏய் இப்ப என்ன அவசரமா ஓடுற? எதுக்கு இப்ப இவ்ளோ வேகமா போற? ஆ அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏய் இன்னைக்கு எல்லாரும் வரப்போறாங்க. ஆமா சரி சரி பொறுமையா போ. ஏய் பார்த்து அப்பயே சொன்னல. சாரிங்க, சாரி சாரி சாரி. அட பரவாயில்ல, எதுக்கு இத்தனை சாரி? பார்த்து போக மாட்டியா வர்ஷா? ஏதாச்சும் அடிபட்டுச்சா என்ன? ஹே நீ நீ ஸ்ரீநிதி தானே? ஏய் காவியா, உங்க 2 பேத்துக்கு முன்னாடியே தெரியுமா என்ன?